நோவாவின் நிர்வாணம். பேழையில் இருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவாவின் குடும்பத்தை பற்றியும் அவர்கள் செய்த தொழிலை பற்றியும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா நிலத்தை பயிரிடுகிறவர் ஆனார். பயிரிடுகிறவர் என்னும் வார்த்தைக்கு பூமிக்குரிய மனுஷன் என்று பொருள். நோவா பூமியில் உள்ள மண்ணினாலே வேலை செய்கிறார். நோவாவின் கைகளில் பூமியின் மண் இருக்கிறது. நோவா பயிரிடுகிறவராகி திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். பூமியை பண்படுத்துகிற நோவா இந்த பூமியில் பல விருட்சங்களை நாட்டுகிறார். ஜலப்பிரளயத்திற்கு முன்பு நோவா பயிரிடுகிறவராக வேலை செய்திருக்க வேண்டும். அக்காலத்தில் பயிரிடுகிற வேலையை செய்த நோவா கர்த்தருடைய கட்டளை பிரகாரம் பேழையை உண்டு பண்ணினார். நோவாவும் அவருடைய வீட்டாரும் பேழையிலிருந்து வெளியேறிய பின்பு அவர் தனக்கு வீடுகளை கட்டியிருக்க வேண்டும். பூமியில் ஜலமில்லாமல் வற்றி போயிற்று. ஆகையினால் அந்த பூமியில் நோவா தனக்கும் தன் வீட்டாருக்கும் வீடுகளை கட்டினார். முதலில் பேழையை கட்டினவர் அதன் பின்பு வீடுகளை கட்டுகிறார். நோவா பேழையை கட்டிய போதும் தனக்கும் தன் வீட்டாருக்கும் வீடுகளை கட்டிய போதும் அவர் தச்சு வேலைகளை செய்தார். இப்போது நிலத்தை பயிரிடுகிறார், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறார். திராட்சை தோட்டத்தை நாட்டுவது நோவாவுக்கு பாவமாயிற்று. அதனால் அவருக்கு அவமானம் உண்டாயிற்று. நோவா திராட்சை தோட்டத்தை நாட்டி அது கனி கொடுக்கும் காலத்தில் திராட்சை பழங்களை பறிக்கிறார். ஆலையிலே திராட்சை பழங்களை மிதித்து ரசமாக்குகிறார். நோவா திராட்சை ரசத்தை தன் குடும்பத்தாரோடு பானம் பண்ணுகிறார். நோவாவின் வீட்டிலே அவருடைய 3 குமாரரும் இருக்கிறார்கள். நோவாவின் திராட்சை தோட்டம் ஏராளமாய் கனி கொடுக்கிறது. இதனால் நோவா தன் வீட்டாரோடு திராட்சை ரசம் பானம் பண்ணி மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறார். நோவாவின் குடும்பமும் பெரிதாய் இருக்கிறது. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்புகிறார்கள். நோவாவின் குமாரரான சேம், காம், யாப்பேத் ஆகியோர் மூலமாக பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இதுவரையிலும் ஒரே வம்சத்தில் இருந்தவர்கள் இனிமேல் பல வம்சமாக பிரிந்து போகிறார்கள். இயேசு கிறிஸ்து நோவாவின் வம்சத்தில் வருகிறார். நோவாவின் குமாரனாகிய சேமின் வம்சத்தில் மேசியா வருகிறார். நோவா தன்னுடைய குமாரரையும் அவர்களுடைய சந்ததியாரையும் ஆசீர்வதிக்கும் வண்ணமாக திராட்சரச விருந்துக்கு அழைக்கிறார். பூர்வ காலத்தில் திராட்சரசம் பிழியும் காலத்தில் இதற்காக ஒரு விசேஷித்த பண்டிகை நாளை நியமிப்பார்கள். அந்த நாளில் வீட்டார் அனைவரும் சந்தோஷமாக திராட்சரசம் பானம் பண்ணி ஒருவரையொருவர் ஆசீர்வதித்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை நாளில் நோவா திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டிருக்கிறார். இது நோவாவின் பாவம். கர்த்தர் நோவாவுக்கு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்திருக்கிறார். நோவாவும் அவருடைய வீட்டாரும் கர்த்தருடைய கிருபையினால் ஜலப்பிரளயத்திற்கு தப்பினார்கள். ஆனால் இப்போதோ நோவா திராட்சை ரசத்திற்கு அடிமையாயிருக்கிறார். கர்த்தர் நோவாவை ஆபத்திற்கு விலக்கி மீட்டு ரட்சித்திருந்தாலும் நோவா இப்போது மதுபானத்திற்கு அடிமையாயிருக்கிறார். நோவா திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். தான் வஸ்திரம் விலகி படுத்திருப்பது நோவாவுக்கு தெரியவில்லை. திராட்சரசத்தினால் வெறி கொண்டிருக்கிற நோவாவுக்கு சுய நினைவும் இல்லை, நிதானமும் இல்லை. கர்த்தரும் நோவாவை கட்டுப்படுத்தவில்லை. கர்த்தருடைய ஆவி நோவாவோடு போராடவில்லை. கர்த்தர் நோவாவை அவருடைய சுயாதீன சித்தத்திற்கும் சுய விருப்பத்திற்கும் ஒப்பு கொடுத்து விடுகிறார். விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகவும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும்.
நாம் கர்த்தரை விட்டு விலகி போனால் கர்த்தரும் நம்மை விட்டு விலகி போய் விடுவார். நாம் துணிகரமாய் பாவம் செய்தால் கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர மாட்டார். நம்முடைய சுய இஷ்டத்திற்கு நம்மை விட்டு விடுவார். ஆனாலும் கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் பாவம் செய்கிறவர்களை தண்டிக்கிறவர். நாம் துணிகரமாய் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மை நம்முடைய இஷ்டத்துக்கு விட்டுவிட்டாலும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் நம்மை சும்மா விடமாட்டார். அன்று நம்முடைய இஷ்டம் அல்ல, கர்த்தருடைய நீதியே நிறைவேறும். மனுஷன் எவ்வளவு பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும் அவனிடத்திலும் ஒரு சில பாவக்கரைகள் காணப்படும். இது பூர்வ ஜென்ம பாவம். ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்ததினால் அவர்களுடைய சந்ததியில் வந்திருக்கிற நம்மிடத்திலும் பாவத்தின் கரைகள் காணப்படுகிறது. ஜென்ம பாவத்திற்கு யாரும் தப்பிப்பதில்லை. மனுஷர் மத்தியிலே ஜென்ம பாவத்தை போல சுபாவ பாவமும் காணப்படுகிறது. மனுஷனுடைய சுபாவ பாவத்திற்கு அவனுடைய பாவ சுபாவமே காரணம். நோவாவின் பாவத்திற்கு அவருடைய ஜென்ம சுபாவமும் பாவ சுபாவமும் காரணமாய் இருக்கிறது. ஒரு சிலர் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மிகுந்த கவனமாயும் எச்சரிப்பாயும் ஜீவிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையினால் தங்களுடைய மனதின் உத்தமத்தை காத்துக்கொள்வார்கள். சோதனைகளுக்கு விலகி தப்பித்துக் கொள்வார்கள். சோதனைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் பரிசுத்தமாய் ஜீவிப்பார்கள். வேறு சிலரோ தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொறுப்பில்லாமலும் அக்கறை இல்லாமலும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபையை போக்கடித்து விடுவார்கள். இவர்கள் சோதனைகளிலே சிக்குண்டு பாவத்தில் விழுந்து விடுவார்கள். சோதனைகள் எல்லோருக்கும் வரும். நாம் கர்த்தருடைய கிருபையினால் சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். சில சமயங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறது. அதிகமான ஆசீர்வாதம் கூட சில சமயங்களில் நமக்கு ஆபத்தாகிவிடும். ஆகையினால் கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை மிகுந்த கவனத்தோடும் பயபக்தியோடும் பயன்படுத்த வேண்டும். போதும் என்கிற மன திருப்தியே நமக்கு மிகுந்த ஆதாயம். நம்முடைய மனதில் பேராசை இருக்கக்கூடாது. அநேக பாவங்களுக்கு பேராசையே அடிப்படை காரணமாய் இருக்கிறது. நோவா பயிரிடுகிறவராகி திராட்சை தோட்டத்தை நாட்டினார். கர்த்தர் அவருடைய தோட்டத்தை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவருடைய தோட்டத்தில் திராட்சை பழங்கள் அதிகமாய் விளைந்தது. அவருடைய வீட்டில் திராட்சை ரசம் பெருகிற்று. நோவா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் திராட்சை ரசத்தை அதிகமாய் குடிக்கிறார். இதனால் வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். நிர்வாணமாய் இருக்கிறார். நிர்வாணம் ஒரு அவமானம். திராட்சை தோட்டத்தின் அதிகமான விளைச்சல் நோவாவின் அவமானத்திற்கு காரணமாயிற்று. ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தடை பண்ணப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து பாவம் செய்தார். நோவாவோ திராட்சை ரசத்தை அதிகமாய் குடித்து வெறிகொண்டு பாவம் செய்கிறார். குடித்து வெறிப்பது பாவம். இதனால் பல தீய விளைவுகள் ஏற்படும். குடிகாரருக்கு சுய நினைவு இருக்காது. அவர்களால் தெளிவாக சிந்திக்க முடியாது. குடிகாரர்கள் தங்களுடைய தப்பிதத்தை உணரவும் மாட்டார்கள். அதை அங்கீகரிக்கவும் மாட்டார்கள். தாங்கள் குடித்து வெறுத்திருப்பதை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குடிகாரர்கள் ரகசியத்தை பாதுகாக்க மாட்டார்கள். வாசல் காவலர்கள் குடிகாரராய் இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய கடமைகளை மறந்து விடுவார்கள். பூட்டி வைக்க வேண்டிய கதவுகளை திறந்து வைத்து விடுவார்கள். அவர்களிடத்தில் நிதானம் இருக்காது. குடிகாரர்களால் தங்கள் கடமைகளை பொறுப்பாய் நிறைவேற்ற முடியாது. ஒருவன் குடித்து வெறுத்திருக்கும் போது அவனுக்கு அவமானம் உண்டாகும். அவன் தனக்குத்தானே வெட்கத்தை ஏற்படுத்துகிறான். குடிகாரனுடைய பேச்சிலே உறுதியும் இருக்காது, நிச்சயமும் இருக்காது. அவர்களால் தெளிவாய் பேச முடியாது, உளறுவார்கள். குடிகாரனுடைய பேச்சை நம்பவும் முடியாது. தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையில் வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிகொண்ண பண்ணுகிறவனுக்கு ஐயோ! நீ மகிமையினால் அல்ல, இலச்சையினால் நிரப்பப்படுவாய். நீயும் குடித்து விருத்த சேதனம் இல்லாதவன் என்று விளங்கு. கர்த்தருடைய வலதுகையில் இருக்கிற பாத்திரம் உன்னிடத்திற்கு திரும்பும். உன் மகிமையின் மேல் இலச்சையான வாந்தி பண்ணுவாய். ஆபக்கூக் 2:15-16. நோவா திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவிக்கிறான். நோவா வஸ்திரங்கள் விலகி
நிர்வாணமாய் படுத்திருப்பதை பார்க்கும்போது காமுக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. ஒருவேளை காமும் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டிருக்கலாம். தப்பிதமான காரியங்களை செய்கிறவர்கள் மற்றவருடைய தப்பிதங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். தங்களைப் போலவே மற்றவர்களும் வழிவிலகி போகும்போது அல்லது பாதையிலே இடறி கீழே விழும்போது இவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகும். அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. குடிவெறியும் மதியீனமும் அநியாயத்தில் சந்தோஷப்படும். நோவாவின் நிர்வாணத்தை காம் காண்கிறான். அதை தன் சகோதரனாகிய சேமுக்கும் யாப்பேத்துக்கும் அறிவிக்கிறான். காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தன் சகோதரரிடம் அக்கறையோடு சொல்லவில்லை. நோவாவை அவமானப்படுத்தும் வண்ணமாகவும் அவரை ஏளனம் பண்ணும் வண்ணமாகவும் தன் சகோதரரிடத்தில் சொல்லுகிறான். மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. நீதிமொழிகள் 14:9. நோவாவின் நிர்வாணத்தை அவருக்கு உணர்த்த வேண்டும் என்பது காமின் நோக்கம் அல்ல. நோவாவை பரியாசம் பண்ண வேண்டும் என்பதே காமின் விருப்பம். பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஆனால் காமோ தன் தகப்பனாகிய நோவாவை பரியாசம் பண்ணுகிறான், அவரை அவமானப்படுத்துகிறான். நோவாவின் நிர்வாணத்தை காம் தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்த பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். பெற்றோர் தவறு செய்தாலும் பிள்ளைகள் அவர்களுக்கு மரியாதை காண்பித்து அவர்களுடைய தப்பிதங்களை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை ஒருபோதும் பரியாசம் பண்ணக்கூடாது. காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் என்பது பெற்றோருடைய அதிகாரத்தின் பிரமாணத்தை மீறும் செயல். ஆதியாகமத்தில் இதை போன்று மேலும் பல பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவையாவன: ஒரு மனைவி விவாகம், விபசாரம், ஆசாரியத்துவம், ஒப்பந்தங்கள், விருத்த சேதனம், விருந்து உபசரிப்பு, வேசித்தனம், ஆணைகள், சேஷ்ட புத்திர பாகம், அபிஷேக தைலம், பொருத்தனைகள், விக்கிரகாராதனை, சகோதரருடைய விதவை, பரிசமும் வெகுமதியும், சந்ததிகள், மறுமனையாட்டிகள், திருடுதல்.